ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டவர்கள். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:9. பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிப்பார். பிலேயாம் ஒப்புக்கொண்டான். என்னாகமம் 22:34. பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாம். ஆகான் ஒப்புக்கொண்டான். யோசுவா 7:20. ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். சவுல் ஒப்புக்கொண்டான். 1 சாமுவேல் 15:24-30. 1 சாமுவேல் 26:21. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதனால் பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். தாவீது ஒப்புக்கொண்டான். 2 சாமுவேல் 12:13. 2 சாமுவேல் 24:10-17. தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தருன் பாவம் நீங்க செய்தார். மீகா ஒப்புக்கொண்டான். மீகா 7:9. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். யூதாஸ் ஒப்புக்கொண்டான். மத்தேயு 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். இளையகுமாரன் ஒப்புக்கொண்டான். லூக்கா 15:18-21. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் உமக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் என்று சொன்னான். ஜெபிக்க தடைபட காணப்படும் காரியங்கள். சோர்வு, இன்னும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சோர்வு அடையக்கூடாது. அதனால்தான் இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1. சோர்வினால் அநேகர் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். சோர்வு பிசாசின் கொடிய ஆயுதம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீதிமொழிகள் 24:10. ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தால் பதில் கிடைக்கும் வரை ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி, அவரும் அவர் மனைவியும் ஒரு காரியத்துக்காக 35 வருடம் தொடர்ந்து ஜெபித்து வந்தார்கள். 36ஆம் வருடம் அவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. விசுவாசம் குறைந்தால் சோர்வு வந்துவிடும். வீண் பேச்சு. சங்கீதம் 26:4. தாவீது வீணரோடு வீணாக நேரத்தை போக்குபவர்கள் நான் உட்கார மாட்டேன் என்கிறான். மனிதரோடு அதிகம் பேசுகிறவன் தேவனோடு அதிகம் பேச மாட்டான், தேவனோடு அதிகம் பேசுகிறவன் மனுஷனுடன் அதிகம் பேச மாட்டான். உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. பிரசங்கி 5:2. தூக்கம். நீதிமொழிகள் 20:13, 6:10-11, 23:21. சீஷர்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கினார்கள். மத்தேயு 26:40-43. தினசரி 6 அல்லது 7 மணி நேரம் தூங்கினால் போதும். உலக கவலை. லூக்கா 21:34. உலக கவலை நமது இருதயத்தை ஒடுக்கும். நீதிமொழிகள் 12:25. பெருந்தீனி. லூக்கா 21:34. போஜன பிரியன் தரித்திரன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவான். நீதிமொழிகள் 23:21. அதிக வேலையில் ஈடுபட்டதால் மார்த்தாளுக்கு தேவனுடைய பாதத்தில் அமர முடியவில்லை. லூக்கா 10:41-42. சகோதரிகள், உலக வேலையை குறைத்து தேவனுடைய பாதத்தில் அமர முயற்சிக்க வேண்டும். நவீன சாதனங்கள், டிவி, இன்டர்நெட், மொபைல், பேஸ்புக், வாட்ஸ்அப், இமெயில், ஜிமெயில், ஸ்கைப்பு, ஹைஃபை, வீசாட், இன்றைக்கு அநேகர் இதுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இதை உபயோகிப்பது தவறு இல்லை, ஆனால் இவை நமது கண்ட்ரோலில் இருக்க வேண்டும். இதை உபயோகிக்கும் நேரம் குறைவாக இருக்க வேண்டும். இதனால் நமது ஜெப நேரம் குறையக்கூடாது. தேவனோடு தரித்திருத்தல் அவசியம். ஜெபிக்கும் போது எதையும் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டவர்கள். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:9. பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிப்பார். பிலேயாம் ஒப்புக்கொண்டான். என்னாகமம் 22:34. பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாம். ஆகான் ஒப்புக்கொண்டான். யோசுவா 7:20. ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன்.
சவுல் ஒப்புக்கொண்டான். 1 சாமுவேல் 15:24-30. 1 சாமுவேல் 26:21. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதனால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். தாவீது ஒப்புக்கொண்டான். 2 சாமுவேல் 12:13. 2 சாமுவேல் 24:10-17. தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தருன் பாவம் நீங்க செய்தார். மீகா ஒப்புக்கொண்டான். மீகா 7:9. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். யூதாஸ் ஒப்புக்கொண்டான். மத்தேயு 27:4. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். இளையகுமாரன் ஒப்புக்கொண்டான். லூக்கா 15:18-21. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் உமக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் என்று சொன்னான். ஜெபிக்க தடைபட காணப்படும் காரியங்கள். சோர்வு. இன்னும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சோர்வு அடையக்கூடாது. அதனால்தான் இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1. சோர்வினால் அநேகர் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். சோர்வு பிசாசின் கொடிய ஆயுதம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நீதிமொழிகள் 24:10. ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தால் பதில் கிடைக்கும் வரை ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி, அவரும் அவர் மனைவியும் ஒரு காரியத்துக்காக 35 வருடம் தொடர்ந்து ஜெபித்து வந்தார்கள். 36ஆம் வருடம் அவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. விசுவாசம் குறைந்தால் சோர்வு வந்துவிடும். வீண் பேச்சு. சங்கீதம் 26:4. தாவீது வீணரோடு வீணாக நேரத்தை போக்குபவர்கள் நான் உட்கார மாட்டேன் என்கிறான். மனிதரோடு அதிகம் பேசுகிறவன் தேவனோடு அதிகம் பேச மாட்டான். தேவனோடு அதிகம் பேசுகிறவன் மனுஷனுடன் அதிகம் பேச மாட்டான். உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. பிரசங்கி 5:2. தூக்கம். நீதிமொழிகள் 20:13, 6:10-11, 23:21. ஸ்ரீஷர்கள் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கினார்கள். மத்தேயு 26:40-43. தினசரி 6 அல்லது 7 மணி நேரம் தூங்கினால் போதும். உலக கவலை. லூக்கா 21:34. உலக கவலை நமது இருதயத்தை ஒடுக்கும். நீதிமொழிகள் 12:25. பெருந்தீனி. லூக்கா 21:34. போஜன பிரியன் தரித்திரன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவான். நீதிமொழிகள் 23:21. அதிக வேலையில் ஈடுபட்டதால் மார்த்தாளுக்கு தேவனுடைய பாதத்தில் அமர முடியவில்லை. லூக்கா 10:41-42. சகோதரிகள், உலக வேலையை குறைத்து தேவனுடைய பாதத்தில் அமர முயற்சிக்க வேண்டும். நவீன சாதனங்கள், டிவி, இன்டர்நெட், மொபைல், பேஸ்புக், வாட்ஸ்அப், இமெயில், ஜிமெயில், ஸ்கைப்பு, ஹைஃபை, வீசாட், இன்றைக்கு அநேகர் இதுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இதை உபயோகிப்பது தவறு இல்லை. ஆனால் இவை நமது கண்ட்ரோலில் இருக்க வேண்டும். இதை உபயோகிக்கும் நேரம் குறைவாக இருக்க வேண்டும். இதனால் நமது ஜெப நேரம் குறையக்கூடாது. தேவனோடு தரித்திருத்தல் அவசியம். ஜெபிக்கும் போது எதையும் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென்.